ஹாய்ங்க. இது தாங்க கொத்தமல்லி கீரை. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கீரையோட நன்மைகள நான் இதுக்கு அடுத்து உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேங்க. பாருங்க, கொத்தமல்லி கீரைகள எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கீரை எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, இதே மாதிரி இத நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க. இதோட வாசனைய முகர்ந்து பார்க்குறதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க நமக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வாங்க நம்ம தொடர்ந்து லாங் வீடியோல நம்ம கொத்தமல்லி கீரையோட நன்மைகள் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஹாய், ஹலோ, வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கீரை தாங்க. இந்த கீரை இல்லாத சமையலும் கிடையாதுங்க. இந்த கீரை இல்லாத வீடும் கிடையாதுங்க. இந்த கீரையோட மனம் அந்த ஸ்மெல்ல நம்ம மோந்து பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ மனசு ஒரு புத்துணர்ச்சியா இருக்குங்க. வாங்க அது எந்த கீரைன்னு பார்க்கலாம். என்னோட கையில இருக்கிற இந்த கீரை தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொத்தமல்லி கீரைங்க. நிச்சயமா எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லயுமே இந்த கீரை கண்டிப்பா இருக்குங்க. இதை நிறைய பேர் வீடுகளை தொட்டிலையும் மாடி தோட்டத்திலையும் வளர்த்துட்டு வர்றாங்க. இந்த கீரையை பத்தின நன்மைகள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. பாருங்க, மொத்தமா உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கீரை பல வழிகளை நம்மளுக்கு பயன்படுது. ஃபர்ஸ்ட் செரிமான கோளாறு, வயிறு உப்பிசமா இருக்குது, எனக்கு கேஸ் போயிட்டே இருக்குது, நான் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கலன்றவங்களுக்கு இந்த கீரை எந்த ஃபார்ம்லனாலும் எடுத்துக்கலாங்க. சட்னியை எடுத்துக்கலாம், துவையில எடுத்துக்கலாம், குழம்புல போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ஸ்ல இருக்கிற அந்த சொறி படை அதுக்கு இதோட சாரை யூஸ் பண்ணுவாங்க. சரும பொலிவுக்கும் இந்த கீரை ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது இன்சுலினோட அந்த சுரக்கிற தன்மையை அதிகரிக்க செய்யறனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த கீரையை நான் பரிந்துரைக்கிறேங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கீரையா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதயத்துல அந்த வலு பெறுறதுக்கும் இந்த கீரை நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கீரை அந்த தண்டை மட்டும் தூக்கி அந்த அடியில இருக்க வேரை மட்டும் தூக்கி நம்ம தூர போட்டுட்டு அந்த தண்டுல இருந்து கீரை ஃபுல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கு உகந்ததா இருக்குங்க. ஏதோ ஒரு ஃபார்ம்ல சின்ன பிள்ளைங்க கொடுத்துருங்க. முக்கியமான ஒண்ணு, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை அதிகரிக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறது நீங்க எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினம் தினம் ஒரு ஹெல்த் டிப்ஸ்க்காக நான் உங்களுக்காக வர்றேங்க. அதே மாதிரி வெண்பா ஹோமியோபதி கிளினிக்லயும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா இருக்குங்க. நீங்க எப்பனாலும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்க தெளிவு பண்றதுக்கு நாங்க எப்போதுமே ரெடியா தான் இருக்கோங்க. நன்றி.